கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு புதிய வேத பகுதியோடு உங்களை சந்திக்கிறேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் நான் வாசிக்கிறேன். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். ஆம் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் புத்தகத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகள் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள் என்றும், விசுவாசிகள் மாம்ச பிரகாரமாக நடக்கிறார்கள் என்றும், சபைக்குள்ளே பொறாமைகள், வாக்குவாதங்கள், வேதகங்கள் இருக்கிறதாக இங்கே பவுல் சொன்னார். இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கிறீர்கள், இன்னும் உங்களுக்கு பாலை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த 4ஆம் அதிகாரத்திலே ஊழியக்காரர்களை பற்றி சொல்லுகிறார். அதிலும் இந்த 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்றும் அவர்கள் தேவனுடைய இரகசியத்தை வைத்திருக்கிற உக்கரானக்காரர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒருவேளை ஆண்டவருடைய பார்வையிலே அவர்கள் விலையேற பெற்றவர்கள், அவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே நாம் யாரும் ஊழியக்காரர்களை அற்பமாய் நினைக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய இரகசியத்தை சுமந்து செல்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய இரகசியத்தின் உக்கரானக்காரர்களாய் இருக்கிறார்கள். அந்த இரகசியம் என்ன? சுவிசேஷத்தில் இருக்கிறது என்று ரோமர் 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் உண்டாகிற சுவிசேஷத்திற்குள்ளாகவே அந்த ரகசியம் இருக்கிறது சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியக்காரர்களை நாம் அற்பமாய் நினைக்க கூடாது. தேவனுடைய ஊழியக்காரர்களை கனவீனப்படுத்தக்கூடாது. ஒருவேளை ஊழியக்காரர்கள் கனவீனமாவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஊழியக்காரர்கள் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் வேண்டும் வரும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் ஊழியம் என்பது அவர்கள் செய்கிற ஊழியம் அதை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஊழியக்காரர்களை கனப்படுத்த வேண்டும், ஊழியக்காரர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே தேவன் தன் சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையை தேவன் மேய்ப்பின் கைகளில, ஊழியக்காரர்களுடைய கைகளிலே கொடுத்து போயிருக்கிறார். நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாகும்படி ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி சபையிலே ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். ஆகவே எந்த ஊழியக்காரரையும் நான் அற்பமாய் நினைக்க கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது, அவருடைய வார்த்தைகளை கனவீனப்படுத்தக்கூடாது. ஊழியக்காரர்களை வேண்டுமென்றே கேலி செய்து கிண்டல் செய்து அவமானப்படுத்துகிற கூட்டங்கள் இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஊழியக்காரர்கள் அதையெல்லாம் நினைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட காரியங்களிலே தங்களை மதிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் அதை பார்க்கிறார். கொர்நேலியு வீட்டுல கொர்நேலியுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேர்களும் அங்கே காத்திருக்கும் பொழுது கொர்நேலியு பேதுரு வரும் பொழுது ஓடி சென்று அவருடைய கால்களை விழுந்து வணங்கி அவரை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார். அதற்காக ஊழியக்காரர்களுடைய கால்களை நாம் வணங்க வேண்டும் என்பது அல்ல, வேதம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் ஊழியக்காரர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது, ஊழியக்காரரை அற்பமாய் நினைக்க கூடாது. ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகள் என்று வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ரகசியத்தை வைத்திருக்கிறவர்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. நம் ஒவ்வொருவரையும் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்காக கர்த்தர் ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிறார். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரரை நீங்கள் மதியுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரருடைய வார்த்தையை கனப்படுத்துங்கள், உங்கள் ஊழியக்காரருக்காக உங்களுடைய வார்த்தையை கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனுடைய ரகசியத்தை வைத்திருக்கிற ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியும் வண்ணமாக ஆண்டவர் இந்த காலவெளியிலே ஆசீர்வதிப்பார். ஆகவே பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம்
காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இன்றைய நாளிலே ஊழியக்காரர்களை கனப்படுத்தவும், ஊழியக்காரரை நேசிக்கவும், ஊழியக்காரர்கள் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதையும் நினைத்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஊழியக்காரர்களுக்காக நன்றி சொல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.